ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யே நமக. 127வது நாமா ஸ்ரீகரி. ஸ்ரீகரி திருவை கொடுக்கக்கூடியவள், செல்வங்களை சகலமும் அருளக்கூடியவள். அவள் எதைத்தான் தரவில்லை, எல்லாம் அவள் தான் அறிகிறாள். அவள் கொடுக்காதே இல்லை. தனம் தரும், கல்வி தரும், செல்வம் தரும், ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும்னு சொல்லிகிட்டே வர கடைசியில் அபிராமி பற்ற என்ன சொல்கிறார்? நல்லன எல்லாம் தரும் அப்படிங்கிறார். எல்லா நல்லதையும் நமக்கு அருளக்கூடியவள், செல்வத்தையும் அருளக்கூடியவள். ஸ்ரீ திரு அப்படின்னு பொருள்படும். இந்த ஸ்ரீ அல்லது இந்த திருங்கிறதுக்கு இன்னும் நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா சம்பத்து, பொருள் செல்வம், இன்னொன்று மங்களம், அழகு, காம்பீரியம், ஒளி அப்படின்னு பல பொருள்கள் இருக்குது. இதில் தெய்வ சாநித்தியமும் தெய்வ அனுகிரகமும் எங்கு இருக்கிறதோ அங்கே இந்த மகிமைகள் எல்லாம் நிறைந்திருப்பது நம்மளுக்கு வெளிப்படையாகவே தெரியும். அதனால் அம்பிகை ஸ்ரீகரி அப்படின்னு அழைக்கப்படுகிறாள். அடுத்த நாமா சாத்வி. சாத்வி சாத்வின்னா சொல்லுவோம், சாத்வீகமாக இருக்கக்கூடியவள், எப்பொழுதும் நிரந்தரமாக பதிவிரதா தன்மையோடு இருக்கக்கூடியவள் அவள். இது அம்பிகைக்கு எப்படி பொருத்தம்னு பார்த்தோம்னா, சிவம் வேறு சக்தி வேறு இல்லை, இரண்டும் ஒன்று. சிவசக்தி ஐக்கியமாக பார்க்கறது தான் சிவசக்தியா யுக்தோ அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே சிவனும் சக்தியும். சக்தி சிவத்துக்கு வேறுபாடு இல்லாதது, சிவத்துக்கு புறம்பாக சக்திக்கும் ஒரு இது கிடையாது. அப்போது என்ன அர்த்தம்னா, உயிரெழுத்து மெய்யெழுத்து பார்க்குறோம். இந்த இரண்டு எழுத்தில் உயிரெழுத்து பார்த்தோம்னா சிவஸ்வரூபமாக வச்சுக்கலாம். மெய்யெழுத்து சக்தி ஸ்வரூபமாக இருந்தால் உயிர் எழுத்தை சார்ந்தால்தான் அந்த மெய்யெழுத்துக்கு பொருள் கிடைக்கும். இல்லாட்டக்க அந்த மெய்யெழுத்துக்கு பொருள் இல்லை. அப்போது அது தனக்குரிய ஒலி எப்படி விளக்கும்? அப்போ தன்னோட இயல்பை விளக்குவதுக்கு என்ன பண்ணணும்னா, அது உயிரை சார்ந்தால்தான் அந்த மெய்யெழுத்துக்கு ஒரு உயிர் கிடைக்கும்ங்கிற சொல்லப்படுகிறது. அது இந்த உயிரெழுத்தை சார்ந்தால்தான் அதுக்கு பொருள் விளங்கும். இப்போ கணிதத்தில் நம்ம ஒன்று சொல்கிறோம் வச்சுக்கோ, ஒன்று அப்படின்னு சொன்னால் அது சிவஸ்வரூபம்னு வச்சுக்கலாம், பூஜ்ஜியம் சக்தி ஸ்வரூபம்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த ஒன்றோடு பூஜ்ஜியம் சேரும்போது தான் அந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு கிடைக்கிறது. அதே மாதிரி தான் தனி பூஜ்ஜியமாக பார்த்தா அதுக்கு ஒன்றும் மதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். இப்போ சூரிய வெளிச்சம் பார்த்தோம்னா அது சிவன் மாதிரி. சூரிய வெளிச்சத்தை சார்ந்து 7 நிறங்கள் வருது. அக்னியை சார்ந்து வெப்பம் வெளிப்படுகிறது. சூரியனை சார்ந்தால்தான் வெளிச்சம் ஏற்படுகிறது. இப்படி சிவனை சார்ந்துதான் அம்பிகை மகிமை உள்ளவளாக இருக்கிறாள். சிவனிலே சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லைன்னு சொல்றது அதுதான். அதனால அவள் சாத்வி அப்படின்னு பொருள் சொல்லப்படுகிறது. இதனால் சிவனோட பாகம் கொண்டு விளங்குகிறாள். இடபாகம் வாம பாகத்தில் இருக்கா. அப்படி அம்பிகை, அதனால சாத்வி அப்படின்னு சொல்கிறோம். இது கிடைப்பதற்காரிய பெரிய பாக்கியமாக கருதப்படுறது. ஏன்னா சக்தி ஸ்வரூபம், சிவனு சக்தியை சேர்ந்த அர்த்தநாரி ஸ்வரூபமாக பார்க்கும்போது இவருக்கும் அவருக்கும் வேறுபாடே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதனால சாத்வி அம்பாள். இன்னொன்று சரச்சந்திரனிப ஆனனா அப்படின்னு சொல்லலாம். இப்போ சரச்சந்திரனிப ஆனனான்னா என்ன சொல்ல, இதில் சேர்ந்து சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, சாங்கரி ஸ்ரீகரி சாத்வி சரச்சந்திர நிபானனா அப்படின்னு சொல்கிறார். நிபானனா, நிப ஆனனா, சரச்சந்திர நிப ஆனனா அப்படின்னா சரத்காலத்தில் தோன்றும் தூயதாக, முற்றிலும் தூயதாக விளங்கக்கூடிய சந்திரனுக்கு நிகரான முகத்தை உடையவளாம் அம்பாள். மழை பெய்து ஓய்ந்து போயிருக்கிற காலம் சரத்காலம். அதாவது இந்த புரட்டாசி மாதம் கூட சொல்லலாம். ஆவணி மாதத்தோட மழை முடிஞ்சு புரட்டாசியில்
அப்போ கொஞ்சம் வெயில் இதாகும். இப்போ காலங்கள் மாறி மழைகள்லாம் பெய்யுறது. அப்போ வந்து புரட்டாசி மாதம் வந்து மழை ஓஞ்சி அப்படியே சரத்காலம். அதுதான் புரட்டாசி மாதம் வந்து சரத்காலம்னு சொல்லப்படும். அப்போ வானத்தில் மேகமே வந்து தென்படாது. முற்றிலும் நீல நிறமாக இருக்கும் வானம். மேகம் வந்து சிறிதளவு கூட இல்லாமல் தெளிந்த அந்த வெட்ட வெளியில இரவில் வந்து அப்படிப்பட்ட நிலா ஒளிவிட்டு பிரகாசிக்கும் அந்த திங்களுக்கு தனி எழில். அம்பிகையின் முக விலாசம் அத்தகைய தனி எழில் கொண்டு விளங்குகிறதா. சரத்கால சந்திரனுக்கு ஒப்பான முகமாய் இருக்கான். இனிமையும் குளிர்ச்சியும் சாந்தமும் பேரின்பமும் நிறைந்து அப்படிப்பட்ட முக விலாசம். அந்த முக விலாசத்தை நம்ம பாவனை பண்ணி அப்படியே அம்பாளை சோஸ்திரம் பண்ணும்போது அது சிறந்த தியானமாக கருதப்படுறது. வானத்தில் மேகம் இல்லாமல் இருக்கிறது போல இந்த ஆத்ம சாதகன் யார் தியானம் பண்ணக்கூடியவனோட உள்ளத்தில் அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு இருந்தால் அப்படி உள்ளம் வந்து எப்படி இருக்குமா, ஸ்படிகம் போல இருக்குமா. அப்போ அத்தகைய அந்த ஸ்படிகம் போல இருக்கிற உள்ளம் படைத்தவனுக்கு இந்த முக விலாசத்தை தியானம் பண்ணும்போது அதோட இனிமை வந்து விளங்கும் அப்படின்னு தெரியுது. அடுத்த நாம சாதோதரி. சாதோதரி அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம். சாதோதரி என்னதுன்னா மெல்லிய இடையை உடையவள் அப்படின்னு பொருள்படும். இந்த நாமாக்கு பொருள் மெல்லிய இடையை உடையவள். ஏற்கனவே பார்த்துருக்கோம், அம்பாளோட இடை மிகவும் கிருசமாக இருக்கக்கூடியது, மிகவும் மெல்லியதாக இருக்கோ இல்லையோ என்று தோற்றம் அளிக்கபடி எல்லிய இடையை கொண்டவள்னா எல்லாமா ஆதிசங்கரன் சௌந்தரலகரியிலே இதை வச்சு பாடியிருக்க. இப்போ அம்பாள் வந்து மெல்லிய இடையை உடைத்திருப்பது என்பது பெண்ணுக்கு வந்து மிகவும் வந்து எழில் வாய்ந்த அம்சமாக பார்க்கப்படுகிறது. இது வந்து அழகு நிறைந்த வாய்ப்பு. அம்பிகை யாரோட புதல்வி? ஹிமவானோட புதல்வி. ஹிமாச்சலத்திற்கு அந்த ஹிமவான் அப்படின்னு அவரோட புதல்வி தான் இவள் சொல்கிறோம். இப்படி எப்படி வந்து இந்த இமயமலையை வந்து உருவப்படுத்துகிறோம்னா அதில் நிறைய குகைகள்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு குகையும் உதரம் அல்லது வயிறு அப்படி போல இருக்கா. அந்த இது வந்துட்டு அந்த உதரம் சொல்லும் போதே வயிறு அல்லது வெளியே, இந்த இடத்துல இடை. சத பிளஸ் உதரம் சதோதரன்னு ஹிமவானுக்கு ஒரு பெயர். அதாவது 100 வயிறுகளை உடையவன் அல்லது கணக்கற்ற வயிறுகளை உடையவன். சதம்ங்கிறது சகசிராரம் மாதிரி தான். 1000 இதழ் தாமரைன்னு சொல்கிறோம், பட் 1000க்கும் மேற்பட்ட இதழ்கள் இருக்கும். ஒரு அளவு காண்டி சகசிராரம் சொல்லப்படுறது. அது மாதிரி சத உதரன் அப்படின்னு சொல்லும் போது சதோதரன் சொல்லப்படுகிறது. அதாவது அது 100 குகைகளை உடையவன் அல்லது 100க்கும் மேற்பட்ட கணக்கில்லாத வயிறுகளை உடையவன் அப்படின்னு ஹிமவானுக்கு இன்னொரு பெயராக இருக்கு. அப்போ ஹிமவானுடைய இவள் புதல்விங்கிறதுனால அம்பிகை சாதோதரி என்று பெயர் பெறுகிறாள் என்றும் ஒரு ஒரு வழக்காக சொல்லப்படுறது. இப்படி என்னென்னா அம்பாள் வந்து தத்துவார்த்தமாக நம்ம பார்க்கும்போது என்னென்னா அகில அண்டங்களையும் தன்னுள்ளே அடக்கி வைத்திருப்பவள் அப்படிங்கிற பொருள் படும். இதோட பொருள் தத்துவமாக பார்க்கும்போது அம்பாள் தான் அகில உலகத்தையுமே படைக்கிறா, அதனால் தன்னுள்ள அடக்கி வைத்திருக்கிறாள் அப்படிங்கிறது பொருளாக படுறது. இந்த வயிற்றுக்குள்ளே வந்து நம்ம விரும்பிய உணவெல்லாம் போட்டு வைத்திருக்கிறோம் இல்லையா. அது வந்து சரம் அச்சரம். சரம்னா அப்படியே அசைகிறது, அச்சரம்னா மூவ் பண்ணாமல் இருக்கிறது. இப்போ எல்லாமே என்னதில் இருக்குன்னா அம்பாளோட ஸ்வரூபத்தில் இது எல்லாமே அடங்கி இருக்கு. அதனால அடுத்த நாம சாந்திமதி. சாந்திமதினா சாந்தமே உருவெடுத்தவள். அம்பாள் வந்து சாந்தமே உருவெடுத்தவளா இருக்கக்கூடியவள். 131வது நாமா. நம்மளுக்கு வந்து எப்பவும் மனசுல ஒரு சஞ்சலம் இருந்துட்டே இருக்கும். இவள் வந்து சஞ்சலமே இல்லாதவள். அப்படியே மனதுல அப்படி ஒரு மனம் கொந்தளிப்பே இல்லாம இருக்கா. நம்மளுக்கு வந்து மனசு எப்போது என்னன்னா அலப்பாஞ்சுட்டு அப்படின்னு இருக்கும். அதனால அந்த என்ன ஆகுதுன்னா மன கொதிப்பு ஜாஸ்தி ஆயிடுறது. இது அம்பாள் வந்து சாந்திமதியா சாந்தமே உருவெடுத்திருக்கும் போது அவளுக்கு வந்து அந்த அமைதி நிலவியக்கூடியவள். அதனால மேலான கருத்துக்கள்லாம் அவளோட மனசு கொதிச்சுட்டு இருக்கும்போது எண்ணங்கள்லாம் நன்னாவே இருக்காது நமக்கு.
அப்போது மனசில் அமைதி இருக்கும்போது அந்த மனசில் இடம்பெறுற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப சாந்தி நிறைந்ததாக, அர்த்தமுறை நிறைந்ததாக இருக்கும். இப்போ வேதாந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், துவக்கத்திலேயும் முடிவிலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாந்தி பாடம். துவக்கத்திலேயும் சொல்கிறோம் சாந்தி பாடம், முடிவிலேயும் சாந்தி பாடம்னு ஒன்று சொல்லுவோம். அந்த பாடத்தில் என்ன ஒரு கருத்து அடங்கி இருக்கும்னா, அதை நம்ம கருத்து ஊன்றி கேட்டோம்னா நம்மளுக்கு மனசில் அமைதி, சாந்தி உண்டாகும். இப்போ நம்மளுக்கு சாந்தி வேணுங்கிறதா எல்லாரோட இயல்பாகவும் இருக்கும். அந்த சாந்தி நிலவும் போது பரஞானம்லாம் ஏற்படும். நமக்கு வந்துட்டு இந்த பரஞானம் நாடுறதுன்னா என்னென்னா, அவளுக்கு சாந்தி இருந்தால் தான் அந்த ஞானம் கைகூடும். குழந்தைகள்லாம் எல்லாம் தப்பு பண்ணோம். அந்த தப்பையெல்லாம் பொருட்படுத்தாமல் பெற்றெடுத்த தாய் என்ன சொல்லுவா, தன்னோட குழந்தையை சாந்த முகத்தோட தன்னோட குழந்தையை பார்த்து அவள் சமாதானப்படுத்துவா. அறிந்தோ அறியாமலோ நாம் செய்கிற குற்றங்கள் எல்லாம், அந்த பக்தர்கள் செய்கிற குற்றங்களை எல்லாம் அம்பாள் பொருட்படுத்தாம சாந்தமே உருவானவளாக இருந்து பக்தர்களை எல்லாம் பரிபாலிக்கின்றாள். அதனால தான் அவளுக்கு பெயர் சாந்தி மதி. அப்பேற்பட்ட அந்த சாந்த ஸ்வரூபத்தை நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கும் மனசில் அமைதி நிலவும், சாந்தி கிட்டும். அடுத்த நாம நிராதாரா. நிராதாராங்கும் போது 132வது நாமா என்னதுன்னா, அவளுக்கு எதையுமே ஆதாரமாக கொள்ள வேண்டாம். எந்த பொருளையுமே தனக்கு ஒரு பிடிப்பாக வச்சுட்டு ஆதாரமாக வச்சுட்டு தேட வேண்டிய அவசியமே இல்லாதவள் அவள். என்னன்னா, ஒரு ஒரு சிறிய பொருள் இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய பொருள் ஆதாரமாக இருக்குது. அசையும் பொருள் ஒன்று என்னதுக்கு அசையாத பொருளை ஆதாரமாக வச்சுக்கிறது. அம்பிகை என்ன பண்ணுறா, சர்வ வியாபி, எங்கேயும் நிறைந்திருக்கிறாள் அவள். அவளுக்கு அந்நியமான பொருள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவளுள் அடக்கம். அப்போ ஆகாச தத்துவத்தை மூலமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாம் அந்த 4 பூதங்களுக்கும் எது ஆதாரமாக இருக்குன்னா ஆகாசம். ஆனால் எங்கேயும் நிறைந்திருக்கிற இந்த ஆகாசத்துக்கு வேற ஒரு ஆதாரம் இருக்கா? இல்லை, அது தனக்குத்தானே ஆதாரமாக இருக்கு. அதை தாங்குவதற்கு அதற்கு வேறு ஒரு பொருள் இல்லை. அம்பிகை தானே அத்தகைய ஆகாசமாக இருக்கின்றாளாம். அதனால தான் அவள் நிர் ஆதாரா, எதற்குமே அவள் ஆதாரம் தேவையில்லை அவளுக்கு. அம்பிகையோட இந்த நிலைமையை நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாம் மனசு தானா ஒடுங்கும். அகண்டா காரத்தில் இது தன்னோட சிறிய இயல்புங்கிறத இழந்துட்டு அம்பிகையோட அண்டகாரம், அம்பிகை பேரையா அண்டம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கா இல்லையா, அதுதான் நம்மளோட மனசில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறா. நிராதாரா, நிர் ஆதாரா, எதற்குமே அவளுக்கு ஆதாரம் தேவையில்லை. அடுத்த நாம நிரஞ்சனா. நிரஞ்சனானா குற்றம் குறை இல்லாதவள், மாசு படியாதவள். எந்த ஒன்று சிறியதுனாலும் அது மாசு படியும் இல்லையா. நம்ம எந்த பொருள் வச்சாலும் அதில் தூசி அடையும். அந்த கண்ணாடி இருந்தோம்னா தூசி அடைஞ்சு அந்த கண்ணாடியோட இதே மாற்றிடும். ஆனால் கடலை மாசுபடுத்த முடியுமா? முடியாது. என்னதுன்னா அது அழுக்கு அப்படிங்கிறது என்ன ஆகிடுறதுன்னா அது அதில் அடிச்சுட்டு போய்டும். இந்த கடலில் இது பண்ணும்போது அலை அடித்து தள்ளிட்டு போய்டும். அதனால் அது அந்த அழுக்கு நிரஞ்சனமாகிறதாம், அழுக்கற்றதாகிறது அப்படிங்கிறா. அழுக்கடையும் பாங்குடைய இந்த பிரபஞ்சம் இருக்கே, அதில் உள்ள உயிர்கள் எல்லாத்தையும் அழுக்கற்றவைகளாக மாற்றுவதற்குள்ள இயல்பு, அது பேர் இயல்பு அம்பிகைக்கு அது உண்டு. அவள் எல்லாவற்றையும் எல்லாரையும் குற்றம் குறையெல்லாம் நீக்கி மாசுகள் எல்லாம் நீக்கி மாசற்றவளாக மாற்றி விடுவாள். அதனால் அவள் நிரஞ்சனா என்று ஏம்ப பெறுகிறாள். அவள் அதனால் நிரஞ்சனா என்று அவள் அழைக்கப்படுகிறாள். அடுத்த நாமா நிர்லேபா. நிர்மேபா, நிர்மலா, நித்யா, நிராகாரா, நிராகுலா. நிர்லேபா, லேபனம் அப்படின்னா பூச்சு. அந்த எந்தவித பூச்சுக்களும் இல்லாதவள், அவளுக்கு எதுவுமே தேவையில்லை. எந்த இது நிராதாரா சொன்னோம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம முகத்தில் ஏதாவது ஒரு இது இருக்குன்னா அதை மறைக்கிறதுக்காண்டி பவுடர் போட்டுக்கிறோம், கண்ணில் மையம் இட்டுக்கிறோம், அதெல்லாம் பண்ணி
நம்மளை வந்து அழகுபடுத்தி எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இயற்கைகிட்ட வந்து இந்த செயல் வந்து செல்லுமா? செல்லாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட நம்மளோட உடல் மேலே சந்தனம், மஞ்சள், வாசனை பொடி எல்லாத்தையும் பூசிக்கிறோம், உடலெல்லாம் அலங்கரிச்சுக்கிறோம். அப்போ வழிபாட்டுக்காக மக்கள் வந்து என்ன பண்ணுறா, தெய்வத்தோட விக்கிரகத்தை நம்ம செஞ்சு வைக்கிறோம் இல்லையா, அந்த விக்கிரகங்களுக்கு நம்ம சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு எல்லாம் போடுறோம். அப்புறம் மரத்தால் செய்யப்படுற தட்டுமுட்டு சாமான்கள், கதவு, ஜன்னல் இதெல்லாம் பாருங்க, அதில் எண்ணெய் போட்டு அதுக்குப்படி அதோட இதெல்லாம் பூசுகிறோம் அதில். அப்போ மரத்தோட தன்மை கெட்டு போகாமல் அந்த பலாப்பழம் கொடுக்கணும்னு இப்படி ஒன்றொன்றத்துக்கு தாமரை, பித்தளை பாத்திரம் எல்லாத்துக்கும் முலாம் பூசுகிறோம், எல்லாத்தையும் ஒன்று ஒன்று பண்ணுறோம். ஆனால் தங்கத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதோட மூல அழகே அதுக்கு போரும். களிமண்ணால் செய்தானா அதுக்கும் வந்து என்ன பண்ணுறோம், பொம்மையெல்லாம் பண்ணுறோம், அதுக்கும் நிறம் பூசி அதை அழகுபடுத்துகிறோம். ஆனால் உண்மையான பழத்துக்கு நிறம் பூசுவோமா? மாட்டோம் இல்லையா? அப்போ உண்மையான பழத்துக்கு வந்து நிறம் பூசுவது வந்து பொருத்தம் இல்லை. பார்க்கிற இடத்துல எல்லாம் உயிர் ஓவியமாக இருக்கிற இந்த அம்பிகை, அவளுக்கு வந்து இந்த லேபனம், இந்த மேல் பூச்செல்லாம் தேவையே இல்லை. அவள் எப்பவும் இளமையாக என்றும் அழகு மிகுந்தவளாகவே இருக்கின்றாள். அது வந்து அவளுடைய சோபையை வந்து அதிகப்படுத்துவதற்காக, அவளை மேலும் அழகூட்டுவதற்கு எந்த விதமான மேற்பூச்சும் தேவையில்லை அவளுக்கு. அடுத்தது நாம பார்க்கலாம்.